தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு புதிய சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை, ஆண்களுக்கு கிடையாது. தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ சற்று முன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் அவங்க கொடுக்கல. மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் நேர்காணல் தான். இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கிடுவாங்க. அந்த வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் தான் அதுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் 18,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி தபால் மூலியமாவோ நேரிலையோ எப்படி வேணாலும் சரி, அவங்க அப்ளை பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுங்கிறதுல நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணாலும் சரி, கொரியர் அனுப்பிச்சாலும் சரி, தபால் மூலியமாக அனுப்பிச்சாலும் சரி, நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 31 ஜூலை 2024. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் நாட் அக்செப்டட், ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக கிடச்சிடும், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி மாதிரி சூப்பரான ஒரு வாய்ப்பை. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறையில் இருக்கும் ஒரு வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எங்கே ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமை டாப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்களுடைய பெயரை கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணவே பண்ணிடாதீங்க. இரண்டாவது பாலினம், ஆண் பெண் என்னவோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி. இந்த டேட் ஆஃப் பர்த் என்ன, DD/MM/YY இந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு அண்டுன்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா ஏஜ், அதை எதை கால்குலேட் பண்ணி அந்த ஏஜை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6/2024 அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கேயும் மென்ஷன் பண்ணணும், இங்கே டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணணும், இங்கே உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனபரா ஆகாதபரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பேரண்ட் ஆர் கார்டியன் ஆர் ஹஸ்பண்ட், இதில் என்ன நேமை மென்ஷன் பண்ணணுமோ, நீங்கள் எதை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி, இந்தியன் நேஷ்னாலிட்டி, தமிழக மக்களை தவிர்த்து யாரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏழாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி என்ன கிளாஸில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறையா இருக்குது அப்படின்னா தனியாக செப்பரேட்டடாக ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு எங்கே வேலை செஞ்சீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, ஏன் அங்கேருந்து ரிலீவ் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 2-3 இருக்குது, 2-3 கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் மறக்காமல் அதே மாதிரி ஒரு பேப்பரில் பாக்ஸ் போட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபுங்கிறது உங்கள்கிட்ட கம்பல்சரி வேணும். ஏன்னா நாளைக்கு இன்டர்வியூவில் கம்பல்சரி உங்கள்கிட்ட அது கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். நீங்கள் இப்போ இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நாளை மேல் எதாக இருந்தாலும் தபால் மூலிமா அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ மாற்றி கொடுத்துடாதீங்க அட்ரஸை பொறுத்தளவுக்கு. அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ், இந்த ரெண்டுமே மறக்காமல் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? 2 மொபைல் நம்பருக்குன்னா 2 நம்பருமே மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் இமெயில் அட்ரஸ் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி மொபைலில் கூப்பிட முடியல அப்படின்னா இமெயில் அட்ரஸில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வழியில் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான இதுதான் அதை கேட்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன் லைக் ஒர்க் ஷாப், ட்ரைனிங், அண்டர்கான் ஏதாவது நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற வேலை வாய்ப்புக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கும் நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபாக அவங்க கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே வச்சுக்கோங்க, வைக்காமல் அனுப்பிச்சிடாதீங்க. சரிங்களா? கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் என்ன, இந்த இடத்துல வந்தீங்கன்னா என்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய டேட் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க, மறக்காமல் உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தனியாக ஒரு பேப்பர் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது நிறையா இருந்துச்சுன்னா தனியாக பேப்பர் வச்சு மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இல்லை நான் ஃப்ரெஷர் அப்படின்னா இதுலேயே வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம், இளங்கலை பட்டம் முடித்தவராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சமூக பணி, உளவியல் ஆலோசகர் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 1 வருடம் முன் அனுபவம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மாதம் 18,000 ரூபாய் மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு பணியாளர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கும் பெண் விண்ணப்பதாரர் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் யாரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபால் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ எப்படி வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய கல்வி தகுதி சான்று, முன் அனுபவச் சான்று, இருப்பிடச் சான்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட சமூக நல அலுவலகம், 3வது தளம், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மதுரை 625020. இந்த அட்ரஸுக்கு தபால் மூலியமாவோ நேரடியாக எப்படி வேணாலும் சரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் தான். தகுதி விருப்பம் இருக்க பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 31ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.